Amen. குட் மார்னிங். என் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று திங்கட்கிழமை ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, உங்களுக்குள் இருக்கும் ஜீவனை முழுமையாக வெளிப்படுத்துங்கள். ஆரம்ப வசனமாக 2 தீமோத்தேயு 4:5 பார்ப்போம். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. 1 தீமோத்தேயு 6:12 பவுல் பரிசுத்த ஆவியினாலே மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு அறிவுரையை கொடுத்தார். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். நித்திய ஜீவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் இப்பொழுதே உங்களுக்குள் சொந்தமானது. அதாவது தேவன் நித்திய ஜீவனை உங்களுக்கு வெறுமனே அறிக்கையிடுகிற ஒரு போதனையாக வைத்திருக்கும்படி கொடுக்கவில்லை. மாறாக அந்த ஜீவன் உங்களிலும் உங்கள் மூலமாகவும் வெளிப்பட வேண்டுமென்று அவர் விரும்புகிறார். உங்களுக்குள் இருக்கும் தெய்வீக ஜீவனை முழுமையாக வெளிப்படுத்துங்கள். அதை ஆதாரமாக காட்டுங்கள். அதை செயல்படுத்தி காட்டுங்கள். அது உங்கள் வாழ்க்கையில் காணப்படட்டும். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஜீவன் செயலற்றதல்ல. மாறாக அதை குறித்த உங்கள் உணர்வுக்கும் அதில் உங்கள் பங்கேற்புக்கும் அது பதிலளிக்கிறது. பிலோமோன் 1:6 கூறுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களிலுள்ள சகல நன்மைகளையும் அறிகிற அறிவினாலே உன் விசுவாசத்தின் அந்நியோன்யம் பயனுள்ளதாயிருக்கும்படி வேண்டுதல் செய்கிறேன் என்று. அவ்வப்போது தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள் இருக்கிறது என்பதை உணர்ந்து அறிக்கையிடுங்கள். அதை குறித்த உங்கள் உணர்வும் உறுதியும் உங்களில் தைரியத்தை உண்டாக்குகிறது. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு தைரியத்தை அளிக்கிறது. வேதம் கூறுகிறபடி ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்கள் வார்த்தைகள், உங்கள் செயல்கள் மற்றும் நீங்கள் சூழ்நிலைகளுக்கு பதிலளிக்கும் விதம் ஆகியவை உங்களுக்குள் இருக்கும் அந்த ஜீவன் உண்மையானது என்பதற்கான ஆதாரங்கள் ஆகின்றன. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கூறுகிறார், மார்க் 16:17-18 வரையில், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இவை நித்திய ஜீவனை பெற்றவர்களோடு தொடரும் ஆதாரங்கள் அல்லது அடையாளங்களில் சிலவாகும். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் வெற்றியாளர்களாக இருக்கிறோம். எல்லாவற்றிலும், எல்லா இடங்களிலும், எப்பொழுதும் வெற்றி சிறந்தவர்களாக இருக்கிறோம். உங்களுக்குள் இருக்கும் ஜீவன் தேவையில் இருப்பவர்களுக்கு சுகத்தையும் விடுதலையையும் மாற்றத்தையும் கொண்டு வருகிறது. நீங்கள் பேசும்போது காரியங்கள் மாறுகின்றன. நீங்கள் செயல்படும் போது தெய்வீக ஜீவன் வெளிப்படுகிறது. இதுவே உங்கள் அழைப்பு. தேவனுடைய ஜீவனை மறுக்க முடியாத அளவுக்கு மிகவும் தெளிவாக வெளிப்படுத்துவது. நீங்கள் அப்படி செய்யும் போது உங்கள் வாழ்க்கை அவருடைய வல்லமைக்கும் அவருடைய சுபாவத்திற்கும் அவருடைய மகிமைக்கும் ஒரு சாட்சியாகிறது. ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்புள்ள பிதாவே, எனக்குள் இருக்கும் நித்திய ஜீவனின் ஈவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்று இந்த ஜீவனை முழுமையாக வெளிப்படுத்துகிறேன். உம்முடைய சுபாவத்தை வெளிப்படுத்தி உம்முடைய வல்லமையை பிரகடனப்படுத்தி சூழ்நிலைகளின் மேல் ஆளுகையோடு நடக்கிறேன். என் வாழ்க்கை உம்முடைய மகிமைக்கும் நீதிக்கும் ஒரு சாட்சியாக இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். God bless you all. See you tomorrow. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Monday, 17th of August 2026, and the topic for today is Make Full Proof of the Life in You. The opening scripture is taken from 2 Timothy 4 verse 5.
But watch thou in all things, endure afflictions, do the work of an evangelist, make full proof of thy ministry. In 1 Timothy 6:12, Paul by the Spirit gave a most remarkable admonition. Fight the good fight of faith. Lay hold on eternal life. Eternal life is your present hour possession in Christ Jesus. However, God didn't give you eternal life for it to remain a doctrine you confess. Rather, He wants that life manifested in and through you. He wants you to make full proof of the divine life in you. Bring it into evidence, demonstrate it, let it be seen in your life. The life you received in Christ isn't dormant. Rather, it responds to your consciousness and your participation. In Philemon 1 verse 6 says that the communication of thy faith may become effectual by the acknowledging of every good thing which is in you in Christ Jesus. Every so often acknowledge that the life of God is in you. Your consciousness or certainty of it produces boldness, boldness to tread on serpents and scorpions and over all the power of the enemy, knowing that nothing shall by any means hurt you, just as the Bible says. Your words, your actions, your responses become the proof that the life in you is real. The Lord Jesus said in Mark 16, verses 17 to 18, "And these signs shall follow them that believe. In my name they shall cast out devils. They shall speak with unknown tongues, new tongues. They shall take up serpents, and if they drink any deadly thing, it shall not hurt them. They shall lay hands on the sick, and they shall recover." These are some of the proofs or signs that accompany those who have eternal life. We are victorious in Christ Jesus. Hallelujah. Triumphant always in all things and in every place. The life in you brings healing, deliverance, and transformation to those in need. When you speak, things change. When you act, the divine life is manifested. This is your calling, to manifest the life of God so clearly that it becomes undeniable. And as you do, your life becomes a testimony of His power, His nature, and His glory. Hallelujah. Let's pray. Please repeat after me. Dear Father, I thank you for the gift of eternal life in me. I make full proof of this life today, expressing your nature, manifesting your power, and walking in dominion over circumstances. My life is a testimony of your glory and righteousness. In Jesus' name, amen. God bless you all. See you tomorrow. ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் தேவனுடன் ஒரு நிமிடம் என்ற அந்த செய்திக்கூடாக தேவ ஊழிய சகோதரி சசிகலா ருபேக்கா அவர்கள் வழிநடத்தினார்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கத்திர தாமே அந்த வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்தும்.